Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ, ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். கைஸ், மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல ரிவர்சல் கொடுத்துருக்கு. அதாச்சும் கேப் அப் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. நீங்கள் எப்போவுமே என்னோடய அனலிசிஸை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரைஸ் கிட்ட தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதாச்சும் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே. அது எதனால அப்படின்னா, இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா, ரிவர்சல் வர சான்சஸ் அதிகம். அதாவது இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மேலே போய் இங்கே ஒரு செல்லிங் ஆர்டரே ஆகிடுச்சு. செல்லிங் ஆர்டருக்கு அப்புறம் பேனிக் செல்லிங், பெரிய பேனிக் செல்லிங். இந்த மாதிரி மூவ்ஸ் வந்துட்டு செல்லிங் மார்க்கெட்டில் தான் கேப்சர் பண்ண முடியும். ஸோ நாளையிலிருந்து நான் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கேன் மார்க்கெட்டை. இது த ஃப்ரெஷ் லெவல்ஸ் விச் ஐ ட்ரூ நவ். இப்போ இதெல்லாம் தான் ஃப்ரெஷ் லெவல் நான் ட்ரா பண்ணது. ஸோ நாளைக்கு என்னோடய பிளான் என்னங்கிறது சொல்லிடுறேன். ஒருவேளை மார்க்கெட் 21,115க்கு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். இது என்னோடய என்ட்ரியாக இருக்கும். இல்லாட்டி இது, அதாவது 21,990 இல்லை 21,000 ஓகே, இந்த ரெண்டு லெவலில் தான் நான் ஷார்ட் பண்ணுவேன். வேறு எங்கேயும் நான் ஷார்ட் பண்ண மாட்டேன். பையிங் எந்த ஐடியாவுமே கிடையாது இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு வந்து வெறும் நெகட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட என்னோடய என்ட்ரி. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதாச்சும் இந்த கேண்டில் ஸ்ட்ரென்த்தே இல்லை. இந்த கேண்டில் ஸ்ட்ரென்த் இல்லை. அது போக இந்த கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஸ்ட்ரென்த்தே இல்லாதனால இங்கே ட்ரேட் இங்கே என்ட்ரு பண்ணோம். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. பேசிக்கலாக 1:3 பிடிச்சேன். ஆனால் மார்க்கெட் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லாகவே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்ட் ஃபாலிங் லைக் எனி திங். ஓகே, ஸோ நம்ம இதுதான் நம்ம இன்னும் பிடிச்ச ட்ரேடு. ஆனால் என் டார்கெட் இங்கே வரைக்கும் இருந்துச்சு. அதாச்சும் 47,190 வரைக்கும் இருந்துச்சு டார்கெட்டை. அது ஈஸியாக வந்துருச்சு கீழே. ஸோ நாளைக்கு நான் எங்கே ஷார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வேளை மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா, கொஞ்சம் புல் பேக் வந்துச்சுன்னா 47,135க்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். அங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஷார்ட் பண்ணுறது 46,856 கீழே ஷார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு புல் பேக்கில் தான் நான் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதாச்சும் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுனாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும், ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் நான் ஷார்ட் பண்ணிடுவேன். ஓகே, அதாச்சும் இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல, அதாச்சும் இப்படி இருக்கும். ஒன்று இங்கே ஷார்ட் பண்ணுவேன், இல்லாட்டி இங்கே ஷார்ட் பண்ணுவேன். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஷார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான், இதுதான் நாளைக்கு என்னோடய பிளான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். இப்போ இது ஒரு 4 hours ட்ரெண்ட் லைனில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன். 4 times டச்சஸ் ஆகிருக்கு. 1 2 3, அதுக்கப்புறம் இது 4. ஓகே, இது வந்து 5th டச்சில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அது போக மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. அந்த ஒரே காரணத்தினால நான் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன உடனே நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய பிளான் என்னங்கிறது சொல்லலாம். நான் வந்து இப்போது ஆல்ரெடி பொசிஷன் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பொசிஷன் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும், ஒரு பெரிய விக். இந்த பெரிய விக் பார்த்திங்கன்னா இது வந்து பையிங் ப்ரெஷர். ஓகே, நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கை சஸ்டெயின் பண்ணிருக்கு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் போகும் மேலே, விச் இஸ் டோட்லி ஃபைன். டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா வர்றது வந்துடும். மார்க்கெட் கீழே வரணுன்னா ஈஸியாக வந்துடும். நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கமோடிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. குளோபல் மார்க்கெட் வீக்காக இருந்துச்சு, இல்லை குளோபல் மார்க்கெட்டில் ஏதாச்சும் பேனிக் இருக்குது அப்படின்னா கமோடிட்டிஸ் வந்துட்டு ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போவுமே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிப். அதாச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க நிறையா பேர் கேஷ் சம்பாதிக்கிறது இப்படி தான். அதாச்சும் குளோபலி ஏதாச்சும் ஒரு பெரிய நியூஸ் வருது, வார் இல்லை இந்த மாதிரி பேண்டமிக். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கர்நாடகாவில் இருக்கேன். கர்நாடகாவில் எல்லா ஸ்கூல்ஸையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மாஸ்க் கண்டிப்பாக போடணும். கோவிட் அதிகமாக ஆகிடுச்சு, கோவிட்னால நிறைய டெத் ஆகிடுச்சுங்கிற நியூஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியே நியூஸஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பேனிக் செல்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நாளையிலேருந்து நானே என்ன பண்ணுவேன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க அத்தனை ஸ்டாக்குமே நாளைக்கு நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். என்னோட 90% ஆஃப் ஸ்டாக் வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, என்னோட 90% ஸ்டாக் பாசிட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் என்னோட எஸ்எல் ஹிட் ஆச்சு. அதாச்சும் இந்தியா ஹோட்டல்ஸ் மட்டும் என்னோட எஸ்எல் ஹிட் ஆச்சு, விச் இஸ் டோட்லி ஃபைன். மற்ற எல்லா ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாச்சும் எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாகிடுச்சே தவிர என்னோடய ப்ராஃபிட் ஃபுல்லாக போல். ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நாளைக்கு நான் இமீடியட்டாக எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன்னா அப்படின்னா நாளான்னைக்காக பிளான் பண்ணிக்குவேன். அதே மாதிரி என்ன பண்ணுவேன்னா, கமோடிட்டிஸ் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவேன். யூஎஸ் ஆயில், இப்போ கோல்டு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு லாட் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டா ஆன் அ லாங் ரன் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம லெட்ஸ் கெட் பேக் டு த லெவல்ஸ். ஸோ இப்போ வந்து $75 நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். 74, 75 நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே 3 ரெட் கேண்டலுக்கு அப்புறம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் குட் க்ரீன் கேண்டில் ஆன் டாப். பிகாஸ் இது ஒரு பேட்டர்ன். இது வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வரும்.
I'm expecting it. Let's see. But I can be 100% wrong. Okay, so let's see how it works. Next is gold. கோல்டில் நம்ம என்ட்ரி இங்கே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2035 வந்துச்சுன்னா கண்டிப்பாக கோல்டு என்ட்ரி பண்ணி தான் இருந்தேன். அது போக நம்ம கீழே வந்து ப்ரீச் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட் மேலே போய் தான் கீழே வந்துட்டுருக்கு. இங்கே என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒருவேளை இந்த க்ரீன் கேனில் என்கல்ஃப் பண்ணிச்சுன்னா என்ட்ரி பண்ண மாட்டேன். என்கல்ஃப் பண்ணால் இங்கே சர்வை பண்ணிச்சுனா நான் என்ட்ரி பண்ணிடுவேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see how the market is. அப்புறம் கைஸ், we don't have any swing trading stocks for now பிகாஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும். இப்போ நெகட்டிவில் இருக்குது, நாளைக்கு நிறைய ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். மார்னிங் 9 o'clock நான் எல்லா ப்ராஃபிட்டுமே புக் பண்ணிடுவேன் நாளைக்கு. ஐ டோன்ட் கேர் அதுக்கு மேலே எவ்வளோ போஸ்ட்னு பரவாயில்ல, மார்க்கெட் எங்கேயும் போகிறது கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியாஸ் டு ஹோல்ட் எனி ஆஃப் மை ஸ்டாக்ஸ் ஃபார் நவ். இட்ஸ் பிகாஸ் ஐ நோ அபவுட் தி மார்க்கெட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பேனிக் செல்லிங் ஆக ஆரம்பிச்சதுன்னா எல்லா சைடுமே பேனிக் செல்லிங் ஆகும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கிறேன். இது நம்ம நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது. ஓகே, ஆல் தி ஸ்டாக்ஸ் ஆர் ரெட். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் விடுங்க, நம்ம நார்மலாக நம்ம ஸ்டாக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதே பாருங்கள், எல்லா ஸ்டாக்குமே ரெட்டு தான். இட்ஸ் பிகாஸ் ஒரு பெரிய நியூஸ், பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஆல்ரெடி சின்னதாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்கொயர் ஆஃப் யூர் பொசிஷன்ஸ் அண்ட் ப்ளே சேஃப். அது ஒன்று தான் வந்து பெட்டர். ரைட், ஸோ that's it for today's video guys. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். if you guys like my content, please like, share and subscribe. அதான் என்னையும் க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.